ஆழ்வார்களைப் போல தங்களை கரைத்து பக்தி செலுத்த ஒரு கூரத்தாழ்வாரோ, ஒரு பூதத்தாழ்வாரோ, ஒரு பொய்கை ஆழ்வாரோ, நம்முடைய குலசேகர ஆழ்வார் போல பக்தி செலுத்துவதற்கு இனி இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் என்னை படைத்து காத்து ரட்சித்து எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்து ரங்கனுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு? பாவி, சாதாரண இந்த பொருளை கேட்டுவிட்டாயே என்று கண்ணீர் வடித்து ஆண்டவனிடத்தில் தன்னையே கரைத்து கொண்டவர்தான் கூரத்தாழ்வார். அதற்கு என்ன காரணம்? உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல நாராயணனுடைய பாதத்தை சிக்கன பற்றி இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பக்தியின் உச்சம் பரவசம். இது பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம். பக்தியின் உச்சம் எது என்று கேட்டால் தன்னை இழத்தல், கரைத்தல். பக்தி என்றவுடன் என் கண்ணுக்கு வருவது ஆழ்வார்கள்தான். ஆழ்வார்களைப் போல தங்களை கரைத்து பக்தி செலுத்த ஒரு கூரத்தாழ்வாரோ, ஒரு பூதத்தாழ்வாரோ, ஒரு பொய்கை ஆழ்வாரோ, நம்முடைய குலசேகர ஆழ்வார் போல பக்தி செலுத்துவதற்கு இனி இந்த மண்ணுலகில் பிறக்க வேண்டும். சூடி கொடுத்த சுடர்முகள், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியாருடைய அளவற்ற பக்தி இருக்கிறதே, அதை நினைக்கின்ற போதெல்லாம் விழிகளில் ஆனந்த நீர் வரும். நான் இப்பொழுது உங்களுக்கு ஒருவரை கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தப் போகின்றேன். பொதுவாகவே பூலோக வைகுந்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரங்கனை தரிசிப்பது என்பது புண்ணியம். அதிலும் ராப்பத்து பகல் பத்து பார்த்து சொர்க்கவாச கதவுள் திறக்கின்ற சமயத்தில் ரங்கா 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 என்று விண்ணை முட்டக்கூடிய அந்த ரங்கனுடைய சத்தத்தோடு ரங்கனை சேவிப்பது என்பதும், சடாரியை தலையில் வாங்கி தீர்த்த பிரசாதம் பெற்று அவனுடைய பொங்கல் பிரசாதத்தை வாங்கி வந்தால் இந்த மண்ணில் நமக்கு கிடைத்த புண்ணியம் என்று வாழக்கூடிய வைணவ பெருமக்களை லட்சோப லட்சம் பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நாள் ரங்கனுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. திருமஞ்சனம் முடிந்து பட்டாடையில் மின்னு மிளறுகிறார். உடையில் முழுக்க திருமஞ்சனம், திருமஞ்சனத்திற்கு பிறகு பட்டாடை, பட்டாடைக்கு பிறகு மின்னி மிளறக்கூடிய நகை அலங்காரங்கள். அந்த ராமபிரானுடைய திருமேனி, அந்த நாராயணனுடைய திருமேனி, அந்த கிருஷ்ணனுடைய திருமேனி, அந்த ரங்கனுடைய திருமேனி அப்படியே ஜொலிக்கிறது. அவருடைய முன்பு அக்கார அடசலும் அற்புதமான பிரசாதங்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்படுகிறது. ஒரு பரமபக்தை வருகின்றாள். நாராயணனுடைய திருமஞ்சனத்தை பார்த்தால், அவருடைய நகை அலங்காரத்தை பார்த்தால், பிரசாத பொருட்களை பார்த்து நாராயணனிடத்தில் கண்ணீர் வடிக்கின்றார். நாராயணா, கோவிந்தா, வாசுதேவா, இது முறையா? இது முறையா? இது முறையா? நாள்தோறும் உனக்கு திருமஞ்சனத்திற்கு குறைவில்லை, பட்டாடைக்கு குறைவில்லை, அலங்காரங்களுக்கும் பீதாம்பரங்களுக்கும் குறைவில்லை. வண்ண வண்ண உடையில், வண்ண வண்ண நிறத்தில், வண்ண வண்ண உடையில், வண்ண வண்ண நிறத்தில் பிரசாதம். ஆனால் உன்னுடைய பரம பக்தன் பசியால், பட்டினியால், பஞ்சத்தால் வாடி அடுத்த வேளை சோற்றிற்கு உணவில்லாமல் இருக்கின்றானே பரம்பொருளே என்று கண்ணீர் வடிக்கின்றாள் அந்த பெண்மணி. அது நியாயம்தான். பெருமாளுடைய ஏற்பாட்டில் அந்த பக்தனுடைய இல்லத்திற்கு பிரசாதம் போகின்றது. அந்த பரம பக்தன் தன் மனைவி வந்தவுடன் கேட்டான், மகாபாவி, மகாபாவி, உலகத்திற்கே படியளக்கக்கூடிய பெருமாளிடத்தில் போய் இந்த பரமபக்தன் வயிற்று பசியோடு இருக்கிறேன் என்று முறையிட்டாயா என்று கேட்டவுடன் அவள் மிரட்சியில் மிரண்டு போனாள். பரம்பொருளின் சன்னிதானத்தில் பகவானுடைய நாமத்தை உச்சரித்து நாம் மனத்திலிருந்து குமரி கொட்டியதை எப்படி கணவனுக்கு தெரியும் என்று கேட்டாள். அவன் சிரித்து கொண்டே சொன்னான், நீ என்னை கரம் பிடித்து அக்னி சாட்சியாக திருமணம் நடந்து சில ஆண்டுகள் தான் ஆகிறது.
சில ஆண்டு பந்தமாகிய உனக்கும் எனக்குமே நான் படக்கூடிய துன்பத்தை பொறுத்து கொள்ளாமல் கண்ணீர் வடிக்கின்றாயே, வாழ்க்கை முழுவதும் என்னை படைத்து காத்து ரட்சித்து எல்லாம் செய்யக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்து ரங்கனுக்கு தெரியாதா எனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பதற்கு? பாவி, சாதாரண இந்த பொருளை கேட்டுவிட்டாயே என்று கண்ணீர் வடித்து ஆண்டவனிடத்தில் தன்னையே கரைத்து கொண்டவர்தான் கூறத்தாழ்வார். அதற்கு என்ன காரணம்? கரைதல். சார், நீங்கள் பக்த ராமதாஸ் அவருடைய சரித்திரம் படித்தால் தெரியும். சிறைச்சாலைக்கு கொண்டு போகின்றார்கள். 3 பக்கம் சுவர், 4 பக்கம், யாரிடத்திலும் வெளியில் போக முடியாது. ஒரு பக்கம் கதவு, தன்னம் தனிமை. யாராக இருந்தாலும் துன்பப்பட்டு துயரப்பட்டு வேதனைப்பட்டு இருப்பான். ஆனால் பக்த ராமதாஸ் சொல்கின்றார், கடவுளே, என்னுடைய பிரார்த்தனை வீண் போகவில்லை, என்னுடைய வேண்டுதல் வீண் போகவில்லை. யாருடைய இடையூறும் இல்லாமல் உன்னுடைய திருநாமத்தை, உன்னை சேவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தன்னம் தனியாக தந்தாயே, உனக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார். தனக்கு வந்த சோதனையை கூட இறைவனை வழிபடுவதற்கான பெரும்பேராக எடுத்த பக்த ராமதாஸ் தான் தன்னை இழந்து தன்னை கரைத்து உச்சத்தை தொட்டவர். பக்த துகாராமினுடைய வாழ்க்கையை படித்தவர்களுக்கு தெரியும். அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நாளெல்லாம் துன்பம். ஆனால் ஒருபோதும் அந்த துன்பப் பெருக்கை ஒரு கடுகளவும் வெளிக்காட்டவில்லை. எப்பொழுதும் இறைவனை துதித்து இறைவன் நாமத்தை பாடி தன் வாழ்க்கையில் நடந்த இன்பங்களை மட்டுமே அசை போட்டு இறைவன் திருவடியை தஞ்சம் புகுந்தவர்தான் பக்த துகாராம். ஓம் நமோ நாராயணா என்று நாமெல்லாம் வணங்கக்கூடிய அந்த நரசிம்மருடைய உருவத்தை பார்த்து பக்த பிரகலாதன் சொன்னான், இந்த திருமேனி அழகை இனி நான் எப்போது பார்ப்பேன்? சில வினாடிகள் மட்டும்தானே என் கண்முன்னே காட்சி தருகிறது. என் விழிகள் மூடிய பிறகு இந்த உருவம் சென்று விடுமே என்று நினைத்தேன், கண்ணீர் வடித்தேன் என்றாராம். பலரும் பார்த்து அஞ்சி ஓடிய நரசிம்மருடைய உருவத்தை கண்டு இன்னும் சில வினாடிகளில் அகடப்போகிறதே என்று ஆழ்நீர் பெருக்கெடுத்து அழுத பக்த பிரகலாதனுடைய உயர்ந்த பக்தி இருக்கிறதே, அதான் தன்னிலை கரைதல். எப்போதுமே சொல்கிறேன், இறைவனுக்கு உகந்தது பன்னீர் அபிஷேகத்தை காட்டிலும் மகோ உன்னதமானது கண்ணீர் அபிஷேகம். கடவுளை அடைய எளிய வழி ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.